பண்ணிடலாம். Find the directional derivative of the scalar point function pi x, y, z is equal to 4xy2 plus 2x squared yz at the point A 1, 2, 3 in the direction of the line AB where B வந்து 504 ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன எழுத போகிறோம், வழக்கம் போல் நம்ம வந்து பை சிக்வல் டு பை எக்ஸ் ஒய் ஜெட் சிக்வல் டு இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம், டெல் பை கண்டுபிடிப்போம். டெல் பையோட ஃபார்முலா என்னது, ஐ வெக்டர் டோ பை பை டோ எக்ஸ் பிளஸ் ஜே வெக்டர் டோ பை பை டோ ஒய் பிளஸ் கே வெக்டர் டோ பை பை டோ ஜெட். இதான் வந்து ஃபார்முலா. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாமா பையை டோ டெல் பை எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ எக்ஸை வச்சு பையை டிஃபரன்சியேட் பண்ணுவோம். எக்ஸை வச்சு பையை டிஃபரன்சியேட் பண்ணும்போது என்ன ஆகும், இதை டிஃபரன்சியேட் பண்ணால் என்ன ஆகும், இந்த வேல்யூ டிஃபரன்சியேட் பண்ணுவோம். எக்ஸை வச்சு டிஃபரன்சியேட் பண்ணும்போது எக்ஸுங்கிறது என்ன ஆயிரும், 1 ஆயிரும். ஸோ என்ன கிடைக்கும், 4y² கிடைக்கும். ஸோ 4y². அடுத்து இங்கே எக்ஸை வச்சு டிஃபரன்சியேட் பண்ணுங்க. இங்கே என்ன இருக்கு, x². ஃபார்முலா என்னது, xn = nxn - 1 தான் ஃபார்முலா. ஸோ இங்கே என்ன இருக்கும், உங்களுக்கு x2 இருக்கு. அப்போ 2x2 - 1 இருக்கும். அப்போ என்ன வரும், உங்களுக்கு 2x1 வரும். ஸோ இங்கே 2x1 வருதா, இங்கே ஒரு 2 இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு. இதை டிஃபரன்சியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும், 2x1 கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ 2x1 × 2 × 2yz. ஸோ உங்களுக்கு என்ன வரும், 4xyz வருமா. ஓகேவா? 2x1 இதை டிஃபரன்சியேட் பண்ணும்போது உங்களுக்கு 2x1 கிடைக்கும். இது எல்லாத்தையும் அப்படியே இன்ட்டு பண்ணிக்கணும். நம்ம சேர்த்து இன்ட்டு பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2x1 இன்ட்டு பண்ணால் 4xyz கிடைக்குமா. ஸோ 4xyz போட்டாச்சா. அப்புறம் என்னது, அந்த ஐ வெக்டரை அப்படியே போட்டுக்கணும். ஐ வெக்டர் பிளஸ் அடுத்து ஒய்யை வச்சு இதை டிஃபரன்சியேட் பண்ணணும். இதை ஒய்யை வச்சு டிஃபரன்சியேட் பண்ணும்போது என்ன வரும், அதே மாதிரி தான் 2y1 வருமா. ஸோ 2வையும் இந்த 4ஐயும் இன்ட்டு பண்ணால் என்னது 8y1x. ஸோ 8x1. ஓகேவா? 2y1 × 4x. ஓகேவா? இந்த 4x இதை டிஃபரன்சியேட் பண்ணால் 2y1 கிடைக்கும். இந்த 4x இன்ட்டு பண்ணிக்கணும். ஸோ 8xy வருமா. ஸோ 8xy பிளஸ் அதுக்கடுத்து இதை டிஃபரன்சியேட் பண்ணுங்க. அந்த y மட்டும் 1 ஆயிரும். ஒய்யோட வேல்யூ டிஃபரன்சியேட் பண்ணும்போது 1 ஆயிரும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும், 2x²z. ஸோ 2x²z. அப்புறம் என்னது, ஜே வெக்டர். ஓகேவா? அடுத்து வந்து இஜெட் டிஃபரன்சியேட் பண்ணுங்க. ஸோ இந்த டேர்ம்ல இஜெட்டே இல்லை. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் உங்களுக்கு இருக்காது, 0 பிளஸ் அதுக்கடுத்து இஜெட்டை வச்சு பண்ணும்போது டிஃபரன்சியேட் பண்ணும்போது இந்த இஜெட்டுங்கிறது வந்து 1 ஆயிரும். அப்புறம் இந்த பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம், 2x²y. ஸோ 2x²y கே வெக்டர். ஓகேவா? அவ்வளோதான், டிஃபரன்சியேட் பண்ணி முடிச்சாச்சு. தென் என்ன பண்ணுவோம், வழக்கம் போல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அட் த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இந்த டைரக்ஷன் ஆஃப் த லைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, வழக்கம் போல அந்த பாயிண்ட் இதில் அப்ளை பண்ணிடலாமா, 1 2 3. ஸோ